நோ நான் வணக்கங்க. ஒரு ஸ்டாக் இருக்கு 2007 ஐபிஓ ஆச்சு. அந்த நாள் முதல் இன்னைக்கு வர மந்த்லி டிவிடெண்ட் ஒரு தடவை கூட கட் பண்ணல. எவ்ரி மந்த் சேலரி மாதிரி மணி வருது. அதுதாங்க MAIN மெயின் ஸ்ட்ரீட் கேபிட்டல். ஆனா மெயின்னா என்ன? பிடிசி பிசினஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி. நார்மல் பேங்க் லார்ஜ் கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்கும். மெயின் ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் லோன் கொடுக்குது. ரெவென்யூ 10 to 150 million USD ரேஞ்ச் கம்பெனிஸ். லோன் இன்ட்ரெஸ்டும் வருது, எக்விட்டி growthம் வருது. ரெண்டு சைட்லயும் earn பண்ணுது. ஸோ ஹிஸ்டரி பார்த்தா 1997 ஸ்டார்ட் ஆச்சு. 2007 அக்டோபர் NYSE IPO $15 per share. இன்னைக்கு ரஃப்லி $52.84 per share. பிரைஸ் அலோன் நியர்லி 3.5 times since IPO. அதுக்கு மேல செப்பரேட்டா டிவிடெண்ட்ஸ். மந்த்லி டிவிடெண்ட் 0.265 per share. எல்லா மாசமும் ஆனுவல் ஈல்ட் 8.36%. $10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்ரி மந்த் ரஃப்லி உங்களுக்கு $70 ஆட்டோமேட்டிக்கா சேலரி மாதிரி வருது. அதுக்கு மேல குவார்டர்லி போனஸ் டிவிடெண்ட் 0.30 per share. வருஷத்துக்கு 4 தடவை. அதுக்கும் மேல இயர்லி ஸ்டாக் அப்ரிசியேஷன். நம்புற மாதிரி அங்க இருக்கு. 2007 இருந்து ஒரு சிங்கிள் மந்த் கூட டிவிடெண்ட் கட் பண்ணல. எவ்ரி இயர் ஸ்லோலி இன்க்ரீஸ் பண்ணிட்டேவும் இருக்காங்க. பட் மார்க்கெட் சென்டிமெண்ட் 7 அனலிஸ்ட் 2/5 ஹோல்ட் 0 செல். ஆவரேஜ் பிரைஸ் டார்கெட் 61.57. இன்னைக்கு பிரைஸ் 52.84. அனலிஸ்ட் 20% அப்சைட் பாக்குறாங்க. ஆனா Q1 2026 earnings மிஸ் பண்ணுச்சு. Good investment or not? Positive side 20 years dividend never cut பண்ணுச்சு. Internally managed, so fees less. Monthly income seekers ka ideal. Careful side, stock right now expensive trade ஆகுது. fair price விட அதிகமா பே பண்ணணும். market dip ஆனா price வேகமா விழும். அதுக்கு மேல மெயின் ஸ்மால் பிசினஸ்க்கு லோன் கொடுக்குது. எக்கனாமி டஃப் ஆனா லோன் ரீபே பண்ணாம டிஃபால்ட் ஆகலாம். மெயினோட மந்த்லி இன்கம் எஃபெக்ட் ஆகும். நான் பர்சனலா மெயின் ஸ்ட்ரீட் கேபிட்டல் என்னோட ப்ரொஃபைல்ல ஹோல்ட் பண்ணுறேன். இது ஆனா ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்ல. எப்பயும் போல நன்றி, வணக்கம்.